நேற்று ஷாப்பிங் பேக்கில் கொண்டு வர சாமான் 600 ரூபான்னு நமக்கு மீன் பிடிக்காது எனக்கு வந்து அதுவும் மாட்டு இறைச்சி வெளியே வந்து இந்த மீன் வந்து பிடிச்ச விருப்பத்தோட வாங்கினதான் பெருசாக வாங்காதீங்க வாங்கினா அதே மாதிரி ஆக்கி எடுக்க மாட்டீங்க சொன்னால் இங்கே வந்து பார்த்துருப்பீங்க வந்து அரைச்ச கறி மாதிரி காய்ச்சி குடி கொஞ்சம் எனக்கு பிடிக்கல 6 வாரம் எத்தனை மணிக்கு வராங்க அப்படியே பாருங்க நான் கடிய கடப்புற விரால் மீன் குழம்பு ஃபர்ஸ்ட் பொரியலை காட்டுறேன் பொரியல்ல அப்பா நல்லா அடிச்சு இருந்துட்டேன் அடுத்தது கறி அதுக்கு வேணும் இந்த வாசனை இருக்கு இந்த பாருங்க மீன் பெருசு பெருசாமா வெட்டி சொன்ன மாதிரியாக்கா வச்சிருக்கேன் நெல்லிக்கிரஸ் எடுத்து அந்த நெல்லிக்கிரஸ் இருக்கல கசடு சாந்து இருக்கு அதெல்லாம் கரைச்சி போட்டு எடுத்து வச்சிருக்கேன் நானே அடுத்தது என்னண்டா நீங்களும் என்னண்டா விட்டு மிஞ்சி இருந்தால் அதை எடுத்து வைப்பீங்க அதே மாதிரி தான் இது மேல் கத்தரிக்காய் எல்லாம் முடிச்சுட்டு கலைக்குது இப்ப வெயில் மீன் பொறிச்சு காய்ச்சி 2 பொடி பொறிக்கிறது நான் தேவையான இங்கே கடல் மீன் பொறிச்சு காய்ச்சிக்க அந்த குளத்து மீன் ஒரு நாள் நான் சமைக்கவே இல்லை பாருங்கோ இது வந்து விரால் ஜப்பான் அதாச்சும் இவங்க வந்து சமைக்க எடுக்கிறேன் விருப்பம் இல்லை வேலைக்கு இதான் விரால் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது தோல்வியும் பட அவ்வளவு இருக்குது இன்னைக்கு எங்கே நிற்கிறோம்னா எங்கள் வீட்டை தான் இன்னைக்கு வந்து நாங்கள் என்னென்னா ஜாழ்ப்பாணம் போகிறோம் 2 நாள் வீடியோ போடல ஏனெண்டா மழை காலமாண்டடியா என்னென்னா வெள்ளமெல்லாம் இருக்க மாட்டோடையும் நாங்கள் வீடியோ அந்த கீழே தங்கவே கசிஞ்சது நீங்களும் மழைக்குள்ள வெள்ளத்துக்குள்ள பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க வீடியோலாம் போடுறது அப்படின்னா நீங்களும் சுகமாக இருக்கிறீங்களா சுகமாக இருக்கிறீங்க நானும் சுகமாக இருக்கிறேன் நீங்கள் அப்படி இருக்கிறீங்களு சொல்லுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு வரக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரங்க அப்போ தான் மறக்காமல் எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு கேமுக்கும் ஆதரவாக இருக்கும். சரி அப்போ நாங்கள் இப்போ வந்து யாழ்ப்பாணம் போக போகிறோம் அதாச்சும் வந்து ஒரு யாழ்ப்பாணம் போக வேண்டியதாக இருக்குது அப்போ அதனடியால் இப்போ நான் வந்து கூட்டிக் கொண்டு போக போகிறோம் இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு போகிற இடங்கள் எப்படி என்று சொல்லி இப்போ கொஞ்ச நாளாக மழை சூறாவளி இந்த மாதிரி எப்படி பாதிப்புகள் என்று சொல்லி பார்த்து கொண்டு வாங்குவோம். அது மட்டும் இல்லை இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து மீன் அதாச்சும் நீங்கள் எல்லாருமே ஒரு விரும்புகிறன்ற அந்த ஒரு பழைய காலத்து கறி ஒன்று செய்து வைக்க போகிறோம். அதே மாதிரி மீனையும் உங்களுக்கு காட்டுறேன். மோனிகா நான் தான் விடிய போய் இன்றைக்கு குளக்கட்டில் போய் வாங்கி கொடுத்தாங்க. என்ன மோனிகா நிறைய பேர் பாதிக்கப்பட்ட அம்மா எனக்கு சொன்னா மட்டக்களப்புல இருக்கிறார்கள் இனி மழை பெஞ்சா அங்க மழை பிரதேசம் சரி இனி எல்லாமே எல்லாம் காஞ்சி நீ தான் வந்திருந்தானே அப்போ நாங்கள் வந்து இப்போ வாங்கின மீன் இருக்கா பாப்பா என்ன மீன் பாருங்கோ இது வந்து விரால் ஜப்பான் அதாச்சும் இவங்க வந்து சமைக்க எடுக்கிறேன் விருப்பம் இல்லை வேலைக்கு ஆமாம் வாசம் இப்படி இருக்குன்னு அந்த விராலை தூக்கி காட்டு இதான் விரால் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இது தோல்வியும் பட அவ்வளவு இருக்குது இதை வந்து என்ன செய்யணும்டா தோல் உரித்து பொரித்து புளியில் பொரித்து தோலை உரித்து வடிவாக காய்ச்சினால் வேறு லெவலில் இருக்கும். சட்டப்படி இருக்குது மீன் இதை வேறு நாங்கள் வந்து நீ வடிவாக குழம்பு வச்சு சாப்பிடுவோம். இப்போ வந்து போவோமே என்ன மோனிகா கருப்பு கலர்ல இருக்கு மீன் ஜப்பான் அப்படி தானே குளத்து ஜப்பான் அப்படி தான் இருக்கு. இந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ குளத்து மீன் வாங்கலாம். ஏனென்றால் எல்லா இடத்துலையும் பெரம்பு உடைச்சி தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. அதனடியால் வாங்கலாம். அதனடியால் ஒரு விருப்பத்தோட இதை வாங்கி கொண்டு வந்துருக்குறோம். இதை நீ செஞ்சு வச்சு நாங்கள் சாப்பிட வரோம். ஓகே போ. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போகையில் காரணம் என்னென்னு சொன்னால் எந்த அலுவலகம் இல்லை. இங்கே வந்தது வந்து இப்போ
ஜதுவை கொண்டு போய் நான் கொடியாமத்தில் விட வேணும். அப்போ அதனடியால் தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். அப்போ அதனடியால் அப்படியே மோனிகாவையும் கூட்டி கொண்டு வந்துடான். மோனிகா வந்து இப்போ ஸ்கூல் இல்லை தானே. அப்போ அதனடியால் கூட்டி கொண்டு வந்தோம்னு சொன்னால் அங்கே பார்க்க சில இடங்களை பார்க்க வேணும், போகணும். மழை தண்ணிகள் வந்தது என்ற அடியால் எதுவும் வந்து இப்போ அவசரமாக போகணுமன்ற ஒரு சூழ்நிலை சொல்கிறது. எல்லாமே அவசரம். நேற்று தான் நான் கொழும்பால வந்து நாங்கள் காலமாக வந்தது. இப்போ வந்து உடனே காலையில் இரவு தானே வந்தாங்களா? என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் அப்போ என்ன செய்யறது? இப்போ நாங்கள் வந்து இப்போ இதில் வீடியோ எடுத்து மினக்கடையலாம். ஏன்னா பஸ்ஸுகளும் வந்து எந்தெந்த டைமுக்கு இருக்கோ இல்லையோ தெரியல. ஒரு பஸ் தான் சில வேளையில் இப்படி மருந்து மாதிரி ஓடிக்கொண்டு இருக்குது. அப்போ அந்த மருந்தை நான் கையை விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு சோமடையாமல் போயிடும். அப்போ அதனடியால் அங்கே போயிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் என்னன்னா கடிகாம டவுன் ரோட்டில் நிற்கிறோம். வந்துட்டேன் வேணும் மணிக்கா கொடியாமன் டவுனுக்கு. அப்போ நீ என்ன இங்கே பார்க்க போகிற? நீ கொடியாத்துல 6 வாராமா? 6 ஆகும். எத்தனை மணிக்கு வராங்க? இப்போ ஒரு பஸ் வந்துடும் தானே. நாங்கள் சரி இப்போ நாங்கள் வந்து வந்தது மாதிரியே இப்போ அவசரமாக ஒரு ஆக்களை விரையில் ஆக்கள். இப்போ நாங்கள் வந்தது வந்து இப்போ கொடியாமம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நிற்கிறோம். இன்னும் பஸ் வரையில. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ் வந்து என்னென்னு சொல்கிறது, எல்லா இடம் தண்ணி எல்லாம் அப்படி நிற்கிறபடியால எல்லா இடம் சரியா குறைவெல்லாம் பயங்கர இதாகன்னு சொல்லி கோல் வந்து புழக்கம் என்னன்னு தெரியும். அப்போ இதெல்லாம் வராங்களா? கொடியாமம் பஸ் ஸ்டாண்டுக்கு நிற்க சொன்ன வேணும். பஸ் ஸ்டாண்டு அதில் வராங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு நிற்க சொல்லி அப்போ நாங்கள் வந்துடுவோம் பண்ணுறது மாதிரி. நீ அப்படியே வந்த உடனே மேத்தி கொண்டு அவையில் ஒரு இஞ்ச போகணும். பூனேரி போகணும். பூனேரிக்கா எடுத்துட்டு போக முடியல. இடையில பாலம் உடஞ்சிட்டாங்க. அதான் சொன்னேன் அவைகளுக்கு நான் சொல்ல, நீங்களாம் எல்லா இடம் கூட்டி கொண்டு திரியிறீங்களாம் பாலம் உடைஞ்சாலும் என்று சொல்கிறேன். நான் இடம் கேட்டிக்கொண்டேன். எனக்கு தான் அந்த வீடியோ போட போகிறோம் இன்றைக்கு தான். கதை கேட்க அவங்க சொல்லிக்கிறீங்களோட அப்படி யார் யாருன்னு தெரியாது தானே. புது மாடலோ இது? எது இது? புது கடைசி சாம்சங்கில் கடைசியாக வந்தது. ஓ 27. என்ன மணிக்கா என்ன நடந்தது? போனுக்கு வந்து மைக் ஆக்கிட்டாமடா. மீன் பொறிச்சு காய்ச்சி 2 கொண்டு சொல்கிறது. நான் அங்கெல்லாம் எங்கட கடல் மீனை பொறிச்சு காய்ச்சிக்க அந்த குளத்து மீன் ஒரு நாள் நான் சமைக்கவே இல்லை. பெருசாக வாங்குறதும் இல்லை விரும்பி. 2வது கொஞ்சம் வெடுக்காக இருக்கும்போது அப்போ மஞ்சள் போட்டுலாம் கழுவி உப்பு மஞ்சள்லாம் போட்டு கழுவிட்டு அதே மாதிரி மஞ்சள் உப்பு போட்டு பிரட்டி போட்டு தான் பொரிக்கிறேன். அந்த வெடுக்கு இல்லாமல் இருக்கும். பொரிச்சா வெடுக்கு இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்போ நான் இதை சிறகு கிடைக்கும் வீட்டில் நல்லா இருக்கும். உண்மையிலே நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து வந்துட்டேன். இங்கே போயிட்டு வந்துட்டு அவன் பார்த்து மீன் பொரிச்சு கொண்டிருக்கேன். ஆனால் பாருங்க ஜப்பான் கிடந்து பொரியுதான் நல்லா இருக்கும். பொரிச்சு சாப்பிடலாம் நான் இப்போ இப்படி எடுத்தேன். ஓகே சரி, இப்போ வந்து நாங்கள் என்னன்னா யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு கொடிகாமத்துக்கு போயிட்டேன். ஏன்னா சௌரிடமும் கூட்டிகிட்டு போகல. ஆனால் எல்லாம் பார்த்து கொண்டு வர நான் அது புல்லிடங்களுக்குள்ள எல்லாம் ஒரு கடல் தண்ணி மாதிரி குளமா என்ன நீல கலரில் தண்ணி எல்லாம் நிறைய ஆழமாக இருந்தது. வந்து பார்த்து கொண்டு இருந்தேன். நான் எல்லாம் ஆழம் வந்து அம்மா சொல்லிவிட்டாவா என்னடா உள்ளியும் தேசிக்காவும் வாங்கிட்டு வரேன் சொல்லி. அப்போ வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்தேன். தேசிக்காய் வந்து 100 ரூபா. இப்படி தேசிக்காப்பம் என்னடா செண்டு வாங்கியிருக்கேன் 200 ரூபா முடிக்கு சேர்த்து. உள்ளி வந்து என்னன்னு தெரியல. உள்ளி வளமையாக இருக்கிற விலைதான். அது உள்ளி நிறைய வாங்கியிருக்கேன். இது வெங்காயம் உள்ளியோ தெரியல. அடுத்த உள்ளி வாங்கின பிறகு இஞ்சி வாங்கினவர். இஞ்சி நீங்களும் தேசிக்காய் மரம் வச்சா என்னென்னா வாழை மரம் தேசிக்காய் மரமெல்லாம் வச்சா வாங்க உண்டு விலைன்னு தெரியல. இப்போ மரக்கையில் தேசிக்காய் விலை கூடிச்சு. இது அப்பா 1 கிலோ வாழைப்பழம் வாங்கியிருக்கேன். மொத்தமாக சேர்க்க 40 ரூபாண்டு அப்பா சொன்னார். இப்போ நான் வந்து இதெல்லாம் சமைச்சு கொண்டு இருக்கிறேன்.
உள்ளி வேற என்ன ஒண்ணு இஞ்சி கிடாக்கட்டும் அது கிடாக்கட்டும் உள்ளி அடுத்த 2 டேஸ்ட் சொன்ன சாமான் எல்லாமே வாங்கினேன். என்ன விலையா கிடக்கு தெரியுமா? இவ்வளோமே 640 ரூபா. இஞ்சி 100 தேசிக்காய் 200 இங்கே ஷாப்பிங் வாழைப்பழம் வாங்கியிருக்கிறீங்க. 1 கிலோ வாழைப்பழம் இஞ்சி உள்ளி ஆயிரம் 1 கிலோ கடைக்கு போய் பார்த்தா தான் தெரியும் சாமான். 1 கிலோ வாழைப்பழம் என்னடா இந்த ஷாப்பிங் பேக்ல கொண்டு வர சாமான் 600 ரூபான்னு சொன்னா தந்துட்டு சமையல் ஷாப்பிங் பேக்குக்கு விலை எடுக்கிறீனா சொல்றீங்களா இல்ல வாங்க தெரியுதுல்ல சாமான் விலை சாமானுகள் எல்லாம் மரக்கறி எல்லாம் விலை கூட்டிட்டு வாழைப்பழத்தை நாங்கள் மோனிக்கா இப்ப அம்மா பொரிச்சு காய்ச்சிட கறியை பிடிச்சி ரெண்டு பார்ப்போம். ஜப்பான் மீன் பழத்தை அம்மா இந்த கூடைக்குள்ள போட்டு வைப்பா. போட்டு வை, நீ போட்டு வை. பழத்தை வச்சுட்டு உள்ளியையும் தேசிக்காவையும் ஃப்ரிட்ஜுக்கு வைப்பா. நான் வைக்க போறேன். பழுதடைந்துடும் மறுபடியும் இஞ்சி தேத்தடிக்கலாம் குடிச்சிட்டு போறோம். நல்ல விலகு சாமானோடைய ஃப்ரிட்ஜுக்கு வச்சா அது விலகு பாதிப்பாகாம அது பழுதடையாம இருக்குமே. நம்ம பாதி தேசிக்காலாம் வச்சிருக்கா. அதுவும் காய் அன்னைக்கு வாங்கினாங்க ஒரு கடையில். அது காயா இருக்குது. அதுவும் ஒரு குட்டி, இது பெருசு. அது பழம், இது பழம். அதில் உள்ளி வந்து இஞ்சி வந்து நீங்கள் இஞ்சி வந்து நீங்கள் இஞ்சியோடு தேத்தனியோடு சாப்பிட்டா நல்லா உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ கரைச்சி எனக்கு கலைச்சிட்டு ஐயா இப்ப வெயில் நவம்பரே காத்து இதெல்லாம் போயிட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க. சூறாவளி எல்லாத்தையும் அதுவும் பார்த்தது சுனாமிய பேருந்து உங்களுக்கு தெரியாது. எச்சரிக்கை. சரி இப்போ வந்து என்னன்னா ஃப்ரிட்ஜு கண்டு பார்க்க போகலாம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எங்களுக்கு பழம் எல்லாம் வைக்கிறதுக்கு காய்கறி வைக்கிறதுக்கெல்லாம் ஒரு இடம்பிடமாக இதுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் இருக்கு. அக்கா இது அதுமல் ஒரு கொஞ்சம் மீதி சாக்லேட்டுன்னா வைப்பா ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து ஜூஸ் எடுத்து இதுக்கு நாங்கெல்லாம் தனியாக ஒரு கபடில் விட்டுட்டு ஐஸ் கட்டி ஆகிறதுக்கு இதுக்குள்ள வச்சுட்டு அதை ஜூஸ் அம்மா போட்டு தந்தா. நாங்கள் வெயில் காலத்தில் அம்மா எனக்கு நெல்லிக்கிரஸ்லாம் போட்டு தருவோம். இப்போ நாங்கள் இது வந்து தண்ணி அதுலேயே ஒட்டி இருக்கு. தண்ணி அண்டு இது ஜூஸ் வைக்கலாம். ஆனால் அம்மா இந்த டொபியும் ஜெல்லியும் வச்சிருக்கா. இதுவும் ஜூஸ் தான் வைக்கிறேன். அம்மா தேசிக்கா இது ஒரு கிரீம் பழுதாகாதுக்கு அது வச்சிருக்கிறது. இதான் அந்த ஐஸ் தண்ணி விட்டா ஐஸ் கட்டியாகவும் மேலே வைக்கிறது. அதான் இது. அதுதான் முட்டைக்கு ஒரு இடம் இருக்கு. முட்டை இதில் போட்டு இருந்தால் அதை அழிஞ்சிட்டு போல. அடுத்தது இது இஞ்சி அதெல்லாம் வைக்கிறது. அடுத்தது இது சாக்லேட் அக்கா சொன்ன மாதிரியே சாப்பிட்ட மீதி எடுத்து இதுக்குள்ள வச்சு வச்சிருக்காள். அடுத்தது இந்த நான் சொன்னேன் அம்மா எனக்கு கலைச்சால் நெல்லிக்கிரஸ் போட்டு தருவாங்க. இது மேங்கோ நெல்லிக்கிரஸ், இது கிரீன் நெல்லிக்கிரஸ். அடுத்தது அம்மா இப்போ என்னன்னா சூடவன் இந்த தின்பால் வாங்குறவா. நீங்கள் என்ன தின்பாலோடு பார்ப்பீங்க. நீங்கள் அடிக்கடி அந்த ப்ளூ கலரில் ஒரு கொட்டி போய் தான் வாங்குறீங்க. அடுத்தது என்னென்னா நீங்களும் என்னென்னா விட்டு மிஞ்சி இருந்தால் அதை எடுத்து வைப்பீங்க. அதே மாதிரி தான் இது மேல் இதில் சொன்ன அந்த மிளகத்துக்கு ஒரு இடமண்டு கத்தரிக்காய் எல்லாம் முடிச்சுட்டு ஏதோ வெள்ளாத. அடுத்தது வாழைக்காய், அந்த கேரட் அதை போய் அந்த மேல் அது வச்சிருக்காங்க. வந்து சொன்ன மாதிரி அக்கா வச்சிருக்கா. இந்த நெல்லிக்கிரஸ் எடுத்து அந்த நெல்லிக்கிரஸை இருக்கல கசகசாந்து இருக்கு அதெல்லாம் கரைச்சி போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. நான் சேர்த்து நான் டேஸ்ட் ஆகும். அம்மாவுக்கு சமைச்சு கொண்டு இருக்கிற மீன் தான் நான் பார்த்துருப்பேங்க. அப்பா மீன் வாங்கிட்டு வந்தவன் குளத்துல இந்த மீன் ஏதோ வந்து வாங்கிட்டு வந்தவன். அதை தான் நம்ம இன்னைக்கு சமைச்சு வந்திருக்கா. அம்மா என்ன சமைக்கிறான்னு போய் பார்ப்போம்.
சரி இப்பெல்லாம் நல்ல வாசமா இருக்குது. இப்ப சரக்கு கறி மாதிரி வைக்கணும். ஆனா எனக்கு மீன் பிடிக்காது. கறி நான் கறியே சாப்பிட மாட்டேன். வேலை அம்மா பருப்பு காட்டுறீங்களா? பருப்பும் கோவாவும் சொந்தி. கோவா வேண்டாம் எனக்கு. சோறு அம்மா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அந்த குத்தாரி 3 மீன் பொரியல் எடுத்து வச்சுக்கிறேன், சாப்பிடுங்க. அதபடியா அம்மா 3 குத்தாரிசி சோறு தான் ஒவ்வொரு நாள் செய்யறபடியா இன்னைக்கு வந்து சம்பா இன்னைக்கு செஞ்சு வச்சிருக்கா. எல்லாருக்கும் என்னன்னா எங்களோட குடும்பத்திலேயே அப்பாவுக்கு வந்து குத்தாரிசி பிடிக்கும். அப்பா எனக்கெல்லாம் பிடிக்காது குத்தாரிசி தான் நான் சாப்பிட்டேன். ஆனா நான் சம்பா அரிசி தான் எனக்கு பிடிக்கும். சம்பாவும் மற்ற மஞ்சள் சோறு மிளகு அதுவும் தான் பிடிக்கும். இப்ப அம்மா எல்லாம் இது வதங்குது அப்படியே ஒன்னும் அசையாம அப்படியே இருக்குது. கொதிச்சு கொண்டு நான் சரக்கு தொட்டிருந்தேன். நான் செத்தல் போடாம வேறியராக்கள் ஓடர் பண்ணுறேன். அப்போ செத்தல் போடாம தெரிஞ்சுன்னா அப்போ எங்களை கொஞ்சம் உரைப்பி இருக்கணும் இல்லை, அதனால கொஞ்சம் தூணுங்க எல்லாமே. நான் அம்மாட்ட கேட்டேன்னா என்னடா ஒவ்வொரு வச்சு சாப்பிடுவோம். அப்ப அம்மா சொன்ன ஒவ்வொரு நாள் வச்சு வந்தேன். ஆனா நேற்று வச்சு காட்டியல அன்றைக்கு வச்சேன்னு காய்ச்சல ஒரு நாள் வச்சு அம்மா ஞாயிறும் அடுத்தது செவ்வாயும் திங்களும் தான் என்னடா பிரியாணி இல்லாட்டி வெள்ளி மரக்கறி ரைஸ் அம்மா செய்வா, அது நாங்க சாப்பிடுவோம். இன்னைக்கு பிரியாணி நூடுல்ஸ் வரணும். சரி இப்போ வந்து நாங்க என்னண்டா இதெல்லாம் அம்மா செஞ்சுட்டாங்க அப்படி இருக்கிறது சொல்லுவோம். சரி இப்போ நாங்க சரி இப்போ வந்து நாங்கள் என்னண்டா அம்மா சொல்ல அப்பாவுக்கும் எனக்கும் போட்டு வச்சுட்டா. ஆனால் அம்மா சட்டிக்கு சமைச்சு வச்ச குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஜப்பான் மீனும் விரால் மீன் குழம்புதையும் பார்க்க. ஜப்பான் மீனும் விரால் மீனும் அக்காவுக்கு நல்லா பிடிக்கும். என்ன அடுத்த பருப்பு கறியும் சம்பா அரிசியும். விரால் மீனார் கூட விரும்பி சாப்பிட்றது அக்காவுக்கு இதால் தான் பிடிக்கும். அக்காவுக்கு வேண்டாமா விரால் மீனும் வேண்டாமா ஜப்பானும் வேண்டாமா? ஏன் கம்சி எனக்கு பருப்பும் சோறும் தான். உனக்கு பருப்பும் சோறும். சரி அப்படி நாங்கள் செஞ்சே பார்ப்போம். அப்படியே பாருங்க நான் கறியை கடப்புறேன். விரால் மீன் குழம்பு ஃபர்ஸ்ட்டு பொரியலை காட்டுறேன். பொரியல்லாம் அப்பா நல்லா அடுத்து இருந்துட்டேன். அடுத்தது கறி அதில் வேணும் இந்த வாசமாக இருக்குது. இந்தா பாருங்க மீன் பெருசு பெருசாமல் வெட்டி இங்கே இருக்க ஒரு பெரிய மீன். ஆனால் எனக்கு மீன் கறி வேண்டாம், அப்பாவுக்கு போட்டுருக்கேன். சரி இப்போ சாப்பாடு அண்ணா போட்டவா? ஏன் உனக்கு வேண்டாம் சொல்லு. எனக்கு மீன் ஐட்டமே நீ சும்மா ஏன் உனக்கு வேண்டாம் சொல்லு. எனக்கு ரசியாக பிடிக்கும். இல்லாட்டி இந்த குளத்தி மீன் வேண்டான்றியோ? அப்படி மீன் பிடிக்காதுன்றியா சொல்லு. நான் அதோடய இப்போ நான் போய் சாப்பிடுவேன். அதுக்கு முன்னாடி தண்ணி வந்துருக்கணும். இதற்கு எனக்கு தண்ணி கிடிச்சு தான் சாப்பிட்டு பழக்கம். அது சரி இப்போ வந்து எனக்கு அம்மா பருப்பு கொஞ்சம் சோறும் போட்டிருக்கா. நான் பருப்பு சாப்பிட்றதுக்கு வெறுஞ்சோறு தான் அங்கே எடுத்து சாப்பிடுவேன். அங்கே அப்பாவுக்கு வந்து இதான் அப்பாண்ட சாப்பாடு. இந்த விரால் மீன் குழம்பும் பருப்பு வெள்ளார சம்பளம் அது வந்து கோவா வரையும் அடுத்த வெள்ளை தோறும் அவ்வளோத்தையும் சாப்பிட்டு பிணைஞ்சிட்டு சாப்பிடலாம். ஆனால் என் அம்மா சில மீன் பொரியலையும் மீன் கறியில கழுவி போட்டு எனக்கு பிணைஞ்சு போட்டு சாப்பிட்டு தீத்துவா. வேண்டாம் ஏன் வெறுக்கிறேன் இல்லை உண்மையா நமக்கு மீன் பிடிக்காது. நமக்கு பிடிக்கும். எனக்கு வந்து அதுவும் மாட்டு இறைச்சி பிடிக்கும். மாட்டு இறைச்சி சுட்டு கொடுத்தா சாப்பிடுவேன். அப்பா எனக்கு நீங்க பார்த்துருப்பீங்க அப்பா ஒரு மாட்டு இறைச்சி வந்துட்டு கொண்டு அந்த கடிச்சு சாப்பிடலாம். 5 பீஸ் வருவாங்கல்ல அப்படி அவனில் செஞ்சவன் அப்பா செஞ்சது. நான் டேஸ்ட் அதை எப்பயா செஞ்சு சரி 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 சாப்பிடு. நீ அள்ளி சாப்பிடு. சோறு அப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வெந்து பருப்பு அப்படி இருக்குன்னு சோறு உப்பா இருக்கு. ஒன்று அடுக்க ஆவுக்கு அள்ளி வை. எங்களுக்கு டீச்சர் வந்து இந்த இடத்துக்கு போடுவா சாப்பிட சொல்லிட்டு
சாப்பிட சாப்பிட மரக்குடி ஒன்றுமே இருக்கக்கூடாது, மிளகாய் மட்டும் தான் இருக்கணும். அதை காட்டி தான் போகணும். இந்த இடத்துக்கு போடுவான். அந்த இடத்துல சாப்பிடுறீங்க நான் சேவை எடுக்க வேண்டிட்டு வரேன். மோனிக்காக பார்த்து டியூஷன்ல உண்டக்கு எனக்கு 3 மணிக்கு இருக்கு. 5 மணிக்கு வந்து இல்ல சார் டைம் டேபிள் தந்தா 4 மணிக்கு முடிஞ்சிடும். அண்டை போடுங்க போறப்புல இந்த 5 மணிக்கு 5 மணிக்கு முடியும் வந்து ஏதோ வெள்ளம் என்ன சார் ஊடாங்க. ஓ நான் அன்னைக்கு என்னடா சார் ஒன்றும் சொல்லிவிட. அப்போ நான் போனேன். அப்போ சார் போட்டில் போட்டுருந்தேன். அது அப்போக்கு அவன் வீட்டுக்கிட்ட வீட்டில் மாதிரி இருந்தா. அப்போ எனக்கு நல்ல மழையாக இருந்தது. அப்போ அதில் நான் எனக்கு இல்லை பேருந்து அக்காடு வகுப்பு போனால் அக்காடு சேரத்தை கட்டினாங்க. அவட்டையும் இல்லை பேருந்து நான் ஒரு வகுப்புக்கு போனாங்க, அங்கேயும் இல்லை. 3 வகுப்புலையும் இல்லை. சரி சரி அப்போ நீ சாப்பிட தான் போல டியூஷன் போகலாமே என்ன அவளை ஆரம்பத்தில் முடிவு வந்து சொல்லுவான். குழச்சி போட்டு சாப்பிடுங்க பையன் சோறு தான் சாப்பிட போறீங்களாக சோறு சாப்பிடறா சரியானல இங்க கொண்டாங்க நான் தீத்தி விடுறேன் பிள்ளைக்கு அவனுக்கு குழச்சி தீத்தினா தான் கொஞ்சம் சாப்பிடுவா. சாப்பிட நான் தீத்தி விடுறேன் குழச்சி வா மோனிகா பாருங்க அவங்க சுற்றி இங்கே சுற்றி இப்படியே வந்து ஓடிட்டாள். என்னன்னு சொல்கிறது, கொழும்பு போயிட்டு வந்ததான சரியான ஆக்களுக்கு சரியான அந்த கண் எல்லாமே இங்கே சுவத்து அவ்வளோ குளிர் சுற்றியான குளிரும் இதாக இல்லை. அங்கே போனது சுற்றியான குளிராக இருந்தபடியால் வாகனம் 100 ரூபா சரியான கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ மேகலி ஒன்று தொடங்கிட்டு இன்றைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு பனி பெய்ய மழை பனி பெய்யுது. இந்த மீன் தான் வந்து உண்மையிலேயே வந்து எல்லா இடம் ஒரு வார இடங்கள் எல்லாம் ஃபுல்லாக பார்த்து கடற்கரை அந்த ரோட் சைட்டோடையே ஃபுல்லாக வீசுறது துண்டல் போடுறது எல்லாத்தையுமே வந்து சனம் வாங்கி கொண்டு போகுது, விரும்பி வாங்கி கொண்டு போகுது. கூடுதலாக சிங்கிள் ஏரியா இந்த மீன் தான் ஃபுல்லாகவே வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ எனக்கு வாங்குறது எனக்கு சரியான ஆசையாக இருந்துச்சு. அப்போ நான் அக்கினி சொன்னேன் இருந்தால் அதில் வாங்கி கொண்டு போகணும். அக்கினி சொன்னால் வாங்கி கொண்டு போனால் பழுதாயிரும். கிளிநொச்சிக்கிட்ட வர விட்டு பார்ப்போம் மாட்டா எங்களுக்கு அதில் வரவே 2 கொஞ்சம் கிளிநொச்சியில் வர மழை ஸ்டார்ட் ஆகிட்டு அப்போ ஒன்றுமே வாங்கியல. இப்போ இங்கே வர இந்த காலையில் இந்த கடைக்கிட்ட ஒரு பொடியும் கொண்டு வந்தவன். அப்போ அதில் போய் தான் இதை வந்து வாங்கி கொண்டு வந்தது, குளத்தில் தான் பிடிச்சேன்னு சொல்லி. அப்போ உண்மையிலேயே வந்து இந்த மீன் வந்து என்னென்னு சொல்கிறது ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும். முந்தி எங்களோட அம்மாண்ட தமக்கு அதாச்சும் வந்து பெரியம்மா முந்தி அங்கே இருந்து சமைச்சு தருவா இந்த மீன் தான். அப்போ வந்து குளத்தில் பிடிச்சிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. சுட சுட சோறும் இந்த மீனும் சாப்பிடவே வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து இப்போத்தையும் ஆக்களுக்கு சமைக்க தெரியலையோ இல்லையென்றால் இப்போ பச்சை தண்ணி ஆகிட்டுதோ எனக்கு என்ன தெரியல. அந்த நேரம் சாப்பிட நல்லா இருந்துச்சு, உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அதுவும் இந்த விரால் மீன் சொல்லலாம், இதுதான் இந்த விரால். ஆனால் வேறு என்ன குளத்தி மீன் வந்து உடம்புக்கு நல்ல சத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கொடுக்குற பாசிகள் சாப்பிடுறதா அதான் மீன் எல்லாத்தையும் சாப்பிடும். ஆரப்படாலும் சொல்லுவாங்க ஆமாம் வேறு லெவலுக்கு இருக்கும் பொறிச்சிட்டு போய். அப்போ நானும் வந்து வெளியில் ஒரு கடையில் கேட்டேன், இங்கே வந்து சொன்னேன் பொறிச்சிட்டு காய்ச்ச சொல்லி. அப்போ ஒரு மாதிரி காய்ச்சி வச்சு கிடக்குது சாப்பிடுவோம். ஆனால் எனக்கு என்னன்னு சொல்கிறது பிடிக்கலையா சில நாளைக்கே வாங்க மாட்டேன், ஒரு நாளும் பிடிச்சிருந்தா வாங்குவேன். அதேமாதிரி அந்த விலாங்கு வாங்கினது அது பிடிக்கல எனக்கு. அப்பாவுக்கும் அது பெருசாக விருப்பம் இல்லை. முந்தி அப்போ அவைண்ட அப்பா அம்மா சமைச்சு சந்தது ஓகே இருந்தேன் சொல்லி சொன்னா உனக்கு பிடிக்கும் இந்த வாசம். சரி அப்போ சாப்பிட்டுட்டு நான் வந்து மோனிகா டியூஷன் 3 மணிக்கு டியூஷன். இப்போ என்னன்னு சொல்கிறது உண்மையிலேயே வந்து விருப்பத்தோடு தான் வாங்கினேன். எல்லாருமே வாங்கினேன், பெருசாக சரியில்லை, அவ்வளோ தூரம் என்ன பிடிக்கும். அப்போ அதனுடைய இங்கே வந்து நான் வாங்க மாட்டேன். இங்கே வந்து கம்சி மோனிகா எல்லாமே வந்து இந்த பருப்பும் கோவாயோட தான் சாப்பிட்றாங்க. இப்போ சாப்பாடு வந்துட்டு 1ஆம் தேதி என்றோடனே மோனிகா வந்து டியூஷன் காசு தான் 1ஆம் தேதி ஆனாலே ஆக்களுக்கு எல்லாருக்குமே வந்து பெரிய கலைச்சல் தான். என்ன மோனிகா 1ஆம் தேதி வந்தாலே சிக்கல் தான். இந்த அங்கே வரும் கையில் கொண்டு கொடுக்குறது காசுங்க கொண்டா
இதாச்ச காசு எந்த ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு டியூஷன் காசு மட்டுமே வந்து 2100 ரூபா போகும். இதாச்ச கம்சியாண்ட மோனிகாண்ட 2200 போன மாசம் இந்த மாசம் 2200 ஒரு டியூஷன் காசு. அப்ப 2-3 டியூஷனுக்கு போறவங்க நம்ம எப்படி ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரணமான செலவு வந்து எப்படி உண்டு உங்களுக்கு வந்து நான் நோமலை சொல்லியிருப்பேன். இந்த தேசிக்காய் மிஞ்சி மேன்ற இவ்வளவு செலவட்ட அப்படியான நிலைமையில இருந்துதான் மனுஷர்கள் வந்து உண்மையிலே வாழ்றாங்கன்றதுன்றது எப்படி என்ன உண்மையிலே வந்து உழைப்புகள் எல்லாம் குறைஞ்சது இந்த மார்கழி மாசத்துல கஷ்டமா இருக்கும்னு சொன்னால் பிள்ளைகளோட படிப்புகள் அதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு இதாக இருக்கும். சரியான ஒரு கடினமாக இருக்கும். என் பஸ்ஸுக்கு இந்த காசு எடுத்து கொடுக்குறேன்னாக்கா அதுக்கு பஸ் கையில் லெவல் ஆனந்த அப்ப 2 டியூஷன் காசு எவ்வளோ கொஞ்சம் உனக்கு கூட இங்க காமிச்சி அந்த காசு தான் 300 அவன்கிட்ட கொடுத்து விடுறோம். உனக்கு எவ்வளோ எனக்கு இந்த மாசத்துக்கு போன மாசம் 1200 இந்த மாசம் 1100 ஓகேவா அப்ப 2200 ரூபா வாங்குற அளவுக்கு என்ன அப்படியே படிக்கிறீங்க மாதம் மாதம்? ஓ சார் சார் நான் பேப்பர் தந்தா நுண்ணறிவு தந்தா 60-50 அடுத்த செகண்ட் பார்ட்டுக்கு தான் நான் கூட இருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் நீ அப்ப மெடிடேஷன் இங்கிலீஷ் கிளாஸ் அதுக்கு தான் நான் கூடவே எடுக்கிறேன். அதுக்கு எவ்வளவு மாதம் கட்டுறது? அதுக்கு 1000 ரூபாய். எவ்வளவு கட்டுறோம்னு யோசிக்கிறீங்களா மாதம் மாதம்? எங்களை படிப்பு படி ஸ்கூலுக்கு படியா படிக்கணுமா? ஸ்கூலுக்கு தேவை இல்ல டூருக்கு ஏதாவது தான் தேவை. ஓ பாருங்க வர டூருக்கு வேற தொடங்குது காபி பேக் எல்லாம் தானே அதேதான். பரவாயில்லை. சரி இப்போ உங்களை கொண்டு நீ டியூஷனுக்கு ஒரு அலுவல் கிடக்குது கொண்டு விட்டுட்டு வந்து தான் நீ அடுத்த பார்ப்போம். வெளியே வந்து இந்த மீன் வந்து பிடிச்சி விருப்பத்தோட வாங்கினதான் பெருசாக வாங்காதீங்கோ வாங்கினா அதே மாதிரி ஆக்கி எடுக்க மாட்டீங்க என்று சொன்னால் இங்கே வந்து பார்த்துருப்பீங்க வந்து அரைச்ச கறி மாதிரி காய்ச்சி குடி கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. எனக்கே பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படி வருங்க மோனிகா வேற்றி கொண்டு வந்தாச்சு. சரி மோனிகா தண்ணி ஆகுறதுல அதுக்கு கட்டி கட்டல ஓமம் ஓகே 5 மணிக்கு ஏற்ற. சரி ஓகே அப்போ இதை வந்து பார்த்துட்டு இன்றைய நாள் வீடியோவை வந்து மோனிகாக்கு வந்து தண்டி எல்லாம் பிடிக்கலன்னு இன்னும் பிடிக்கல. சரி அப்போ வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன். இந்த வீடியோட கருத்துக்கள் எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வச்சுக்கலாம். பாய்.